இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு தெய்வ வழிபாட்டுக்காக போகிறோம். நிறைய பேருக்கு கோவில் போகக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனால் கோவிலுக்கு போனால் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் சிவன் கோயிலுக்கு போனால் நேரடியாக போய் சிவபெருமானை பார்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம எப்படி வழிபாட்டு முறையை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய பதிவில். வணக்கம், நான் உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. கோவிலுக்கு போனால் முதல்ல வணங்க வேண்டியது விநாயக பெருமானை வணங்கணும். அதுக்கு முன்னாடி கோபுரத்தை வணங்கிட்டு தான் உள்ளே வரணும். அதுக்கப்புறம் கொடிமரத்தையும் வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் அர்ச்சகரையும் பார்த்து கையெழுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடவுளை வணங்கினா அது முறையான வழிபாட்டு முறையாகும். சிவன் கோவில் 3 முறை வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் கோவிலாக இருந்தால் சுவாமியை பாதத்திலிருந்து தான் நம்ம பார்த்து வழிபாடு பண்ணணும். சுவாமிக்கு முன்னாடி கன்னத்தில் போட்டுக்கணும். தாயாரை மட்டும் சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்காமல் வரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். தாயாரை சேவிச்சிங்கன்னா பெருமாளை கண்டிப்பாக சேவிக்க வேண்டிய விஷயம் அங்கே இருக்கிறது. சிவன் கோவிலாக இருந்தீங்கன்னா நம்ம சுவாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். பெருமாள் கோவிலாக இருந்தால் நேரடியாக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம். எந்த கோவிலுக்கு போகும்போதும் அசைவம் சாப்பிடாமல் இருந்து போகிறது அப்படின்றது ரொம்ப 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 நல்லது. உதாரணமாக குலதெய்வத்துக்கு போகிறோம், நாங்கள் கடா வெட்டி பொங்கல் வைப்போம்னா அங்கே போய் நீங்கள் கடா வெட்டி பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் அது சாப்பிடலாம். ஆனால் கோவிலுக்கு போகும்பொழுது விரதத்தோடையும் சுத்தத்தோடையும் போக வேண்டியது அவசியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதனால் கோபுர தரிசனத்தை மறக்காதீங்க. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம். நன்றி.